ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அரசியல் இந்த தலைப்பை கேட்டவுடனே பாதி பேர் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓடிடுவீங்க. நான் என்ன சொல்கிறேன், அரசியல் அப்படிங்கிறது இங்கே ஆணுலேருந்து பெண் எந்த வேறுபாடும் இல்லாமல் நண்டு சிண்டு எல்லாரும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது கடுகு அளவு நான் புரிஞ்சு தான் வச்சுருக்கேன், கடுகளவு ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுருக்கேன்னு கூட சொல்லலை. நான் அதை உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கடுகோட தோல் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்காவது அரசியலை புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பேர் வந்து நியூஸ் சேனல் பார்க்குறீங்கன்னு தெரில. இப்போ இருக்கிற மீடியா நியூஸ் சேனல் எல்லாமே வந்து பாதி வந்து பொய்யை தான் பரப்புகிறாங்க. இந்த பாதி கொஞ்சம் உண்மை இருக்குல்ல, பொய் கலந்த உண்மைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சில இதுவும் வரும். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம், பார்க்க ஆரம்பித்தோம், படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கே ஒரு புரிதல் வரும். அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான்லாம் அரசியலுக்குள்ளே வரலைன்னா இங்கே இருக்கிற ஒரு குடிமகனும் அரசியலுக்குள்ளே தான் இருக்கீங்க. நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்குகிற ஒரு ஷாம்புவாக இருக்கட்டும், இல்லை ஒரு குண்டூசியாக இருக்கட்டும், அதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் அரசியல். இதுதான் அரசியல். அது நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பொருளுமே இங்கே அரசியல் இல்லாமல் வரல இல்லையா? அதே மாதிரி நேற்று ஒரு விஷயம் பார்த்தேன். நான் திரும்ப சொல்கிறது ஒன்று தான். இங்கே வந்து அடுத்த தலைமுறை அப்படிங்கிறது நாசமாக போயிடுச்சு ஆல்ரெடி. மீதி இருக்கிற கொஞ்சத்தை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், உங்களோட ஒரு பெரிய பொறுப்பு, கடமை உணர்ச்சியாக அதை நீங்கள் எடுத்துக்கணும். எனக்கு வந்து நான் அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லைங்க. நான் இப்போ யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ வீடியோ போடுறதுனால எனக்கு எதுவும் காசு வரப்போகுது அப்படின்னா கிடையாது. இல்லை உங்களை வந்து நீங்கள் ஃபாலோவர்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா ஏதாவது கூப்பிடுவாங்க, ஆட் ஷூட்டுக்கெலாம் கூப்பிடுவாங்கன்னா சத்தியமாக என்ன மாதிரி அதெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவனுக்கு அடிமையாக அவன் சொல்கிறத கேட்குற ஒரு பர்சனை தான் வந்து எப்போவுமே வந்து எதிர்பார்ப்பாங்க. நான்லாம் கொஷின் கேட்குறாள். அதனால் கார்ப்பரேட் கம்பெனியோட கண்ட்ரோலில் தான் இங்கே வந்து ஒட்டுமொத்த இதுவும் இருக்குது. நம்ம நாடே வந்து இறையாண்மை மிக்க நாடு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் பரலாம் வந்து நம்ம பேசிகிட்ருக்கோம். வாட் இஸ் இறையாண்மை? இறையாண்மைனா என்னங்க? எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? இறையாண்மைனா பயபக்தியோட அப்படி கிடையாதுங்க. இறையாண்மைனா அதாவது எந்த ஒரு நாடும் இன்னொரு நாட்டுக்கு அடிமை இல்லாமல் அந்த நாட்டுக்கிட்டேருந்து எதையும் கேட்காம தன்னோட சுய விருப்ப முடிவுகளை, இப்போ இந்தியா இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா இந்திய அரசாங்கம், இங்கே அரசாங்கமாக செயல்படுறவங்க அந்த முடிவை வந்து தன்னிச்சையாக எடுக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் இறையாண்மை அப்படிங்கிறது. நம்ம நாடு இறையாண்மையோட நாடா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு பெரிய உதாரணம் வந்து காலையில் வந்த நியூஸ் என்னென்னா, நம்ம இப்போ வந்து நம்ம நட்பு நாடுகிட்டேருந்து இடையில வந்து பெட்ரோலியம் இதெல்லாம் வாங்குறது வந்து கட் பண்ணோம். ஏன்னா அங்கே ஒப்பந்தம் போட்டுட்டோம். வெனசுலாக்கிட்டேருந்து நம்ம வாங்குறதா வந்து அங்கே கையெழுத்து போட்டதுனால இங்கே கட் பண்ணோம். இப்போ தோல்கடுப்பான் தோழன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப ரஷ்யாக்கிட்டேருந்து ஈரான் பிரச்சனையில் நமக்கு திரும்ப வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, 30 நாள் வரைக்கும் தான் தம்பி நீ வாங்கணுங்க, அதுக்கப்புறம் நீ வாங்கக்கூடாது. அது நான் உனக்கு அனுமதி கொடுத்துருக்கிறது 30 நாள் தான். 30 நாள் தான் நீ ரஷ்யாக்கிட்டேருந்து என்ன பண்ணணும், இந்த கச்சா பொருட்கள் எல்லாம் வந்து நீ இறக்குமதி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருங்க? இந்தியாவுக்கு அமெரிக்கா அனுமதி கொடுக்குது அப்படின்னா இந்தியா என்னவா இருக்குது யோசிங்க. அதே மாதிரி இந்த தலைமுறை நாசமாக போகுது அப்படின்னு தானே நான் ஆரம்பித்தேன். இது ஏன் இதுக்கும் அரசியலுக்கும் கணக்கு இருக்குது அப்படின்னா, நேற்று ஒரு பொண்ணு பேசுது தஞ்சாவூர் மீட்டிங்கில். நான் இங்கே எந்த ஒரு கட்சியை சார்ந்தோ, ஒரு தலைவரை ஆதரிச்சோ, ஒரு தலைவரை எதிர்த்தோ நான் பேசலை. இங்கே ஒரு விமர்சனம் கூட, இங்கே ஒரு வீடியோ பொண்ணுங்க போடுது அப்படின்னா என் ஃப்ரெண்டு பயந்தது வந்து தப்பான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும், கெட்ட வார்த்தை எழுதிட்டுவாங்க அப்படின்னு தான். நான் என்ன சொல்கிறேன், ஒரு விமர்சனத்தை கூட கருத்தியலாக 1-on-1 கருத்தியலாக பேச முடியலை, ஒரு விமர்சனத்தை வைக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து மோசமான நிலைமையில் இருக்கீங்க. ஒரு பொண்ணுனா இழிவான வார்த்தையில் பேசினா ஓகே, விமர்சனம் பண்ணால் அமைதியாகிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல, மகா கேவலமான எண்ணங்க. அந்த நீங்கள் கருத்து சொல்லணும்னா அதுக்கு ஆப்போனண்ட்டாக உங்களோட கருத்து இருக்குன்னா அதை தான் முன்வைக்கணும். சரி, விஷயத்துக்கு வரேன். அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ணா குப்பாள்றவனுக்கெல்லாம் ஆள் வச்சுருக்கான்னா, இன்னொரு பொண்ணை வச்சுருக்கான்னா, எங்கள் அண்ணன் வச்சுருந்தா என்ன தப்புன்றாங்க. இதை வந்து
அவங்க அப்பா, அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணுக்கு ஒரு சித்தியை கூட்டிகிட்டு வந்து, அம்மா இதான் ஒரு சித்தி, இனிமேல் இந்த சித்தி ஓ வீட்டில் தான் இருக்கும்னு சொன்னால் ஒத்துக்குமா? ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை நாளைக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போகுது, அந்த புருஷன் நான் இந்த பொண்ணை வந்து 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி, 2ஆம் தர கல்யாணம் இல்லை வப்பாட்டியாக நான் அந்த பொண்ணை வச்சுக்க போகிறேன், இனிமேல் இந்த பொண்ணு உன் கூட தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு ஒத்துக்குமா? இல்லை இப்போ இதை பார்த்துட்ருக்கீங்கல்ல, இதில் எத்தனை பேர் உங்கள் மனைவிக்கிட்ட போய் நான் இன்னொரு பொண்ணை வச்சுக்கிறேன்னு சொன்னால் விளக்கமாத்தடி விழாமல் இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது கலாச்சாரங்க. இங்கே ஒட்டு மொத்தமாக அது எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மீடியா, படங்கள், இது பலருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நம்ம தலைமுறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்கு. அரசியல் புரிதலோ ஒரு பேசிக் ஒரு அறிவு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு இப்படி பேசியிருக்குமா? என்னோட கருத்தோ பேச்சோ ஏதாவது தவறாக இருந்தது அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன், கண்ணியமான விமர்சனங்களை எதிர்பார்க்குறேன். நான் இன்னும் என்னை வலிமைப்படுத்திக்க. ஒருவேளை நீங்கள் தப்பாக தான் விமர்சனம் பண்ணுவீங்க அப்படின்னா ஹைடன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், காதில் வாங்க மாட்டேன். அது உங்களோட எண்ணத்தை, உங்களோட கேரக்டரை, குணத்தை வந்து வெளிப்படுத்துமே தவிர அதுக்காக நான் தப்பானவன் அப்படிங்கிற மாதிரி ஆகிட முடியாது. முடிஞ்ச வரைக்கும் என்னோட சகோதரிகளுக்கு, இந்த குழந்தைய பொதுக்கி வளர்த்து கொண்டுட்டு போயிட்டுருக்க தாய்மார்களுக்கு எனக்கு புத்தி கேட்டின சில விஷயங்களை சொல்லி தான் ஆவேன். தேங்க்யூ.